வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்பாளனுமான அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் பெருமைகளும் கண்ணியமும் அல்லாஹ் ஒருவனுக்கே சமர்ப்பணமாகட்டும். உண்மை இறைவனாகிய அல்லாஹின் அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் அவன் அனுப்பி வைத்த அத்தனை நபிமார்கள் மீதும், குறிப்பாக நமது தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த எல்லா இறை தூதர்களையும் சத்திய வழியில் பின்பற்றி வாழ்ந்த நல்லவர்கள் அத்தனை பேர் மீதும், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹின் அன்பும் அருளும் என்றென்றும் பொழியட்டுமாக. என்னுடைய பெயர் அபூபக்கர் சித்திக் சாதி. மதுரை மாவட்டம் ஜேஎம்எஸ் அரபிக் கல்லூரியில் ஹாஃபில் ஆலிம் பட்டங்களை பெற்றிருக்கிறேன். ஆரம்பத்திலிருந்து அங்குதான் அல்லாஹின் அருளால் ஓதி முடித்தேன். ஓதி முடித்த பின்னால் சுன்னத் வல் ஜமாஅத் பள்ளிவாசலில் சற்றேறக்குறைய ஒரு 10 ஆண்டு காலத்திற்கு நெருக்கமாக இமாமாக பணியாற்றியிருக்கிறேன். சென்னையில் உள்ள ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் இருக்கிற காவாங்கரை சுன்னத் வல் ஜமாஅத் பள்ளிவாசலில் தான் இமாமத் வாழ்க்கை ஆரம்பித்தேன். அதற்கு பிறகு சென்னையில் உள்ள தண்டையார்பேட்டை பள்ளிவாசலில், அதற்கு பிறகு கூடலூரில் உள்ள சுன்னத் வல் ஜமாஅத் பள்ளிவாசல், கடைசியாக திருப்பூர் மாவட்டம் அமர்ஜோதி கார்டன் பகுதியில் இருக்கக்கூடிய மஸ்ஜிது தக்வா என்ற பள்ளிவாசலில் தான், இறுதியாக சுன்னத் வல் ஜமாஅத் பள்ளிவாசலில் இமாமத்து செய்தேன். அதற்கு பிறகுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தௌஹீது கொள்கையை நமக்கு உணர்த்தினான். அல்லாஹின் பேரருளால் சத்தியத்தில் இணைந்தேன். இப்ப தௌஹீது கொள்கை எப்ப அறிமுகமாச்சு அப்படின்னு சொன்னா, மதரசால ஓதுற காலத்துல இருந்தே இந்த சிந்தனை எல்லாருக்குமே இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, ஓதக்கூடிய எல்லோருக்குமே இந்த கேள்விகள் வரும். ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லோருக்குமே சிந்திக்கின்ற அறிவை தந்திருக்கிறான். என்னதான் அவர்கள் பக்தியில் ஓதினாலும், அவர்களுக்கு பல விஷயங்கள் மூட பழக்க வழக்கங்கள் கற்றுத்தரப்பட்டாலும் கூட, எல்லாவற்றையும் தாண்டி இது சரியா என்ற கேள்வியை பகுத்தறிவு கேட்கும். அப்படித்தான் எல்லோருக்கும் சிந்திக்கின்ற அறிவை வழங்கி இருக்கிறான். எங்களுடைய மதரசாவிலையும் அது மாதிரி நிறைய கேள்விகள் எங்களுக்கு வந்தது. இருந்தாலும் முன்னோர்கள் வழி, மூத்தவர்கள் சொன்னது, காலங்காலமா செஞ்சுட்டு வர்றோம், அது எப்படி திடீர்னு மாற முடியும், அது எப்படி சரியா வரும், திடீர்னு புதுசா ஏதோ சொல்றாங்களே, குர்ஆன் ஹதீஸ்னு சொல்றாங்களே, அப்ப நம்ம முன்னோர்கள்லாம் முட்டாள்களா, இது மாதிரி நிறைய நம்பிக்கைகளை நமக்கு நாமே சொல்லிக்கொண்டு பல வருடங்கள் ஓடிடுச்சு. முதல்ல தௌஹீது சிந்தனை எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னா, 1வது சுமரா ஓதிக்கிட்டு இருக்கும்போது இடையில ஒரு விடுமுறை லீவு, ரபியுல் அவ்வல் லீவுன்னு நினைக்கிறேன். அந்த விடுமுறையில எல்லாம் ஊருக்கு போயிட்டோம். ஊருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது என்னுடைய ஆசிரியர்கிட்ட, எங்க மதரசாலே அவங்க தான் பெரிய உஸ்தாத், அப்ப பெரிய உஸ்தாதுட்ட கேள்வி கேட்கிறாங்க. உஸ்தாது பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, இது மாதிரி அவுலியாக்கள்கிட்ட பிரார்த்தனை செய்யலாம், அவுலியாக்கள்கிட்ட துவா செய்யறது கூடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன கேள்வி கேட்கிறாப்புலன்னா, ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னை மட்டுமே வணங்குவோம், உன்னிடம் மட்டுமே உதவி தேடுவோம் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ் கிட்ட ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி நம்ம ஓதுறோமே, அப்புறம் எப்படி நம்ம அல்லாஹ் விட்டுட்டு அடுத்தவங்கிட்ட போய் கையேந்துறது அப்படின்னு கேட்டாங்க. நாங்க எல்லாரும் மாணவர்கள் எல்லாரும் அந்த வகுப்புல இருக்கிறோம். எங்களுடைய சக மாணவர் இந்த கேள்வியை கேட்கிறார். அப்ப ஆசிரியர்கிட்ட இருந்து என்ன மாதிரி பதில் வரும் அப்படின்னு நாங்க எதிர்பார்த்தோம். அப்படின்னா, குர்ஆன் அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறான், அவுலியா கிட்ட பிரார்த்தனை செய்யலாங்கிறது இந்த குர்ஆன் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, இந்த ஹதீஸ்ல இருக்கு அப்படின்னு குர்ஆனையும் ஹதீஸையும் ஆதாரம் காட்டுவாங்க. ஆனா அன்னைக்கு பதில் என்ன கிடைச்சது ஆசிரியர் இருந்துன்னு சொன்னா, அவங்க வந்து கடுமையா திட்டி, கல்ல பட்டி ஷைத்தான் அப்படின்னு திட்டி துரத்தி விட்டுட்டாங்க அடிச்சு. அவங்க ஒரு மலையாளம் கலந்து பேசக்கூடிய ஒரு ஆலிம்சா, கல்ல பட்டின்னா திருட்டு நாயின்னு அர்த்தம். கோபத்துல அப்படி பேசுனாங்க. போயிட்டாரு. அவர் போன பிறகு என்னுடைய மனசுக்குள்ள அந்த கேள்வி ஓட ஆரம்பிக்குது. அவர் கேட்ட கேள்வி நியாயம் தானே, ஏன் நம்முடைய ஆசிரியர் சரியான பதில் கொடுக்கல? இது அன்னைக்கு ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு பல நேரங்கள்ல பல சந்தர்ப்பங்கள்ல மதகுபடி சட்டங்களை படிக்கும் போது, இப்படிலாம் சட்டம் இருக்காது, இப்படிலாம் இருக்கக்கூடாது, அல்லாஹ் ரசூல் இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்களே, அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் எவ்வளவு உயர்ந்த எண்ணம் நமக்கு இருக்கிறது, ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிறது. அல்லாஹ் ஒட்டுமொத்த உலகத்தின் அதிபதி, கடவுள். அல்லாஹ்வுடைய தூதர் மனித சமூகத்தின் தலைவர், வழிகாட்டி. அப்ப ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் தலைமை தாங்குகிற அல்லாஹ்வின் தூதர் இப்படியான அபத்தமான சட்டங்களை எல்லாம் சொல்லி இருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி எங்களுக்கு ஃபிக்ஹ் சட்டங்களை படிக்கும் போது நிறைய கட்டங்கள்ல வந்திருக்கு. ரொம்ப எங்களுக்கு மனசுல ஆழமா பாதிச்சது எப்போ அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு அப்துல் சமது நதிவி அப்படின்னு ஒரு ஆசிரியர் இருந்தாங்க. வாழ்வில் மறக்க முடியாத ஒரு ஆசிரியர். என் வாழ்நாளிலே நான் பார்த்த மிகச்சிறந்த ஒரு திறமைசாலி அப்துல் சமது நதிவி ஹசரத். ஏன்னா அரபிய வந்து தாய்மொழி மாதிரி பேசுவாங்க சர்வ சாதாரணமாக. அரபியில் அவ்வளவு மகாரத் அவங்களுக்கு இருந்தது. அவங்க எங்களுக்கு நிறைய பாடங்கள் நடத்தினாங்க. அந்த ஒரு ஆசிரியர் மட்டும்தான் எங்களுக்கு கேள்வி சுதந்திரத்தை கொடுத்திருந்தாங்க. மார்க்க சம்பந்தமாக என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். அப்ப நாங்க பல சந்தர்ப்பங்கள்ல அந்த ஆசிரியர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறோம். நிறைய பதில்களையும் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஆனாலும் மதுஹப் சம்பந்தமான கேள்விகளை கேட்கும் போது மட்டும் அந்த ஆசிரியர்கிட்ட இருந்து ஒரு தெளிவான பதில் எங்களுக்கு கிடைக்கல. நாத்திகர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் நாங்க கேட்டிருக்கிறோம். அதே மாதிரி மாற்றுக் கொள்கையில் இருக்கக்கூடியவங்க, இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கக்கூடியவங்க, கம்யூனிஸ்டுகள், இவங்க எல்லாம் என்ன கேள்வி கேட்பாங்களோ நாங்க நிறைய புத்தகங்கள் படிப்போம். அந்த மாதிரி கேள்விகளை நாங்க கேட்போம். ஆசிரியர் அலோவ் பண்ணுவாங்க அந்த கேள்வி எல்லாம். எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னாங்க. இப்ப எல்லா கேள்விக்குமே அறிவுபூர்வமாக குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில தெளிவாக பதிலளிக்கக்கூடிய எங்கள் ஆசிரியர் மதுஹப் அப்படின்னு வரும்போது அவங்ககிட்ட தெளிவா பதில் இல்லை. அதுக்கு காலங்காலமா முன்னோர்கள் வழி எல்லாரும் சொன்னாங்க, அப்படித்தான் செய்யறோம்,
சில ஹதீசுகள் ஆதாரம் இருக்கு, அது பலவீனமா இருந்தாலும் காலங்காலமா செஞ்சுட்டு வர்றோம். இது மாதிரியான மழுப்பலான பதில்களை தான் நாம் யாரை மிகப்பெரிய திறமைசாலியா பார்க்கிறோமோ அவங்ககிட்டயே ஒரு தெளிவான பதில் இல்லை அப்படிங்கும் போது இந்த மதுவதின் மீது நமக்கு அப்பதான் முதல்ல ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அப்புறம் அதுக்கு பிறகு நாம இமாமத்துக்கு வர்றோம். இமாமத்துக்கு வந்த பிறகு நிறைய அனுபவங்கள், இப்படிலாம் அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்க மாட்டானே, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படிலாம் நமக்கு வழிகாட்டி இருக்க மாட்டாங்களே அப்படின்னு நிறைய சம்பவங்களின் போது நமக்கு மனசுக்குள்ள கேள்வி வருது. உதாரணத்துக்கு ஜனாசா தொலை வச்சுட்டு வந்தோம்னா ஒரு 250 ரூபா, நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி, அநேகமா இப்போ கொஞ்சம் ரேட்டு கூட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு 250 ரூபா ஜனாசா தொலை வச்சுட்டு வந்தா சம்பளம் கொடுப்பாங்க, திருமணம் நடத்தி வச்சுட்டு வந்தா 500 ரூபா கொடுப்பாங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாத்துக்குமே கூலி. இப்ப ஜனாசா தொலைக்கு எதுக்கு கூலி கொடுக்குறாங்க? அல்லாஹ்வுடைய கிருபையில ஒரு நாள் நம்ம வாய் திறந்து கேட்டதில்லை, ஆனாலும் கொடுத்தாங்க. ஒரு சில வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் தரலன்னு சொன்னா எங்க பள்ளிவாசல் தலைவர் போய் வலுக்கட்டாயமா வாங்கிட்டு வந்த ரொம்ப வருத்தமான சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அப்பெல்லாம் மனசுக்குள்ள கேள்வி, இப்படி மோசமா நடக்குது அப்படின்னு சொல்லி. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம முன்னோர்கள் காலங்காலமா செய்கிறோம், தவி ஜமாத்துக்காரர்கள் நம்ப கூடாது, அப்படித்தான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா தவி ஜமாத்துக்காரங்க கூட்டு போய் கழுத்தெடுத்துருவானுவோ, அதே மாதிரி பொட்டி பொட்டியா பணம் வாங்குறானுங்க, மோசமான ஆளுக்கு, இந்த ரவுடிகள் மாதிரி. அது மாதிரி அவங்க நிறைய வெளிநாட்டுல இருந்து அவங்களுக்கு பணம் வருது, யூதர்கள்ட்ட இருந்து பணம் வருது, இப்படி எல்லாம் நிறைய அவதூறுகளையும் பொய்களையும் சொன்னதுல நாங்க தவி ஜமாத்துனா யாருமே எங்களுக்கு தெரியாது. அப்படி ஆட்களை நாங்க மதரசாவுடைய காலத்திலேயோ இமாமத்துடைய காலத்திலேயோ யாரையும் சந்திக்கவும் இல்லை, பேசவும் இல்லை. அப்ப இவங்க சொன்ன அவதூறுகள்லாம் உண்மைன்னு நாங்க நினைச்சோம், தவி ஜமாத்துக்காரங்கிட்ட பேசுறதுக்கே அச்சப்பட்டோம். அப்படி போயிட்டு இருந்த சூழ்நிலையில் தான் தொடர்ச்சியாக தவி ஜமாத்துடைய வீடியோக்கள், ஆடியோக்கள், புத்தகங்கள் நம்ம கையில கிடைக்குது. கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிக்கிறோம், கேள்விகள் வருது. அப்ப கேள்விகள் வரும்போது திருப்பூர்ல இமாமா இருக்கும்போது 2009 இருந்து 12 வரைக்கும் நான் தக்குவா பள்ளிவாசல் இருக்கிறேன். அப்ப வரிசையாக தொலை வரக்கூடிய தௌஹீது சகோதரர்கள் நம்ம பள்ளிக்கும் சில பேர் வருவாங்க. அப்ப அவங்க கேள்விகள் கேட்கும்போது என்கிட்ட எந்த பதிலும் இல்லை. உதாரணத்துக்கு நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 27 அன்னைக்கு லைலத்துல் கத்ர்னு கன்ஃபார்ம் பண்ணலையே, நீங்க 27 அன்னைக்கு ஒன்னா கூடி தொழுவுறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். அப்ப நான் அவர்கிட்ட அதே பதில தான் சொன்னேன், முன்னோர்கள் வழி, மூத்தோர்கள் வழி, காலங்காலமா செய்யணும், 1400 வருஷ பாரம்பரியம், இப்படி எல்லாம் சொன்னேன். இதுதான் எனக்கு சொல்லித்தரப்பட்ட பதில். குர்ஆனோ ஹதீஸோ சொல்லித்தரப்படலை. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இமாம்கள்ட்ட போய் கேள்வி கேட்கும் போது ஏன் அவங்க கோபப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, உள்ளபடியே நம்ம உண்மையை சொல்லி ஆகணும், அவங்ககிட்ட பதில் இல்லை, வேற ஒண்ணும் இல்லை. அதாவது குர்ஆன் இருந்தா இந்த இருக்கு குர்ஆன் அப்படின்னு எடுத்து காமிச்சிருவாங்க. அதே ஆலிம்சா கிட்ட போய், ஆலிம்சா தொழுகையை பத்தி குர்ஆன்ல இருக்கா, நம்ம 5 வேளை தொழுகணுமா, குர்ஆன் எங்க இருக்கு, ஹதீஸ்ல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தா இருக்கு அப்படின்னு டக்குன்னு 10-15 வசனங்களை ஹதீஸ்ல எடுத்து கொடுத்துருவாங்க. மௌலூது ஓதணுமான்னு கேட்டீங்கன்னா அவங்களால தர முடியாது. ஏன்னா சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும். அப்ப குர்ஆன் ஹதீஸ்ல இல்லங்கும் போது அவங்க எங்க இருந்து அதை எடுத்து கொடுப்பாங்க? அவங்களால அந்த கேள்விகளை எதிர்கொள்ள முடியாது. கண்டிப்பாக நல்ல கோபப்படுவாங்க, அவங்களை திட்டி துரத்தி விட்டுருவாங்க. அப்ப என்னுடைய பள்ளிக்கு வந்தவங்களையும் நானும் அதே தான் செய்கிறேன். தௌஹீத் மக்கள் யாராவது வரும்போது முடிஞ்ச வரைக்கும் சமாளிப்போம், முடியாட்டி திட்டி துரத்தி விட்டுருவோம். இந்த பாணி தான் எல்லாரும் கடைபிடிக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது நிறைய கேள்விகள் வந்த பிறகு ஒரு கட்டத்துக்கு மேல நாம தவறான பாதையில போறோமோ, நிறைய வீடுகள்ல மௌலூது ஓதும்போது அதுல வரக்கூடிய வரிகள் அரபி மொழி ஓரளவுக்கு தெரியும், மதரசாவில் படிச்சிருக்கோன்றதுனால அதுல வரக்கூடிய அந்த வாசகங்கள், வரிகள் இதெல்லாம் நம்மள ரொம்ப மன நெருக்கடிக்கு உள்ளாக்குது. அல்லாஹ்வை பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தைகளை ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்றோமே அப்படிங்கிற கேள்வி எல்லாம் மனசுக்குள்ள வந்தது. அதற்கு தகுந்த மாதிரி அன்னைக்கு மௌலூதுக்கு விளக்கம் சொன்ன உலமாக்கள் ஹலீல் அஹ்மது கீரன்வரியாக இருக்கட்டும் அல்லது சைஃபுத்தீன் ரஷாதியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு கட்டத்தில் உண்மையை சொல்லிடுவாங்க. உதாரணத்துக்கு அன்னைக்கு சைஃபுத்தீன் ரஷாதி பெரிய தோட்டம் பள்ளிவாசல்ல ஒரு எளிய மார்க்கம் மாதிரி ஒரு நிகழ்ச்சி, கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்துறாங்க. சைஃபுத்தீன் ரஷாதி ஆலிம்சா கிட்ட கேள்வி கேட்கப்படுது, இது மாதிரி மௌலூது ஓதலாமா அப்படின்னு கேட்கும்போது சைஃபுத்தீன் ரஷாதி ஆலிம்சா தாராளமா ஓதலாம், தௌஹீத் ஜமாத்துக்காரங்க சொல்றதை நீங்க நம்பாதீங்க, அந்த வார்த்தைக்கு இப்படி விளக்கம் கொடுக்கலாம், இந்த வார்த்தைக்கு இப்படி விளக்கம் கொடுக்கலாம், இப்படி விளங்கலாம், அப்படி விளங்கலாம்னு பயங்கரமான விளக்கத்தை எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் கேட்டு நமக்கு ஓரளவுக்கு திருப்தி வருது, பரவாயில்ல நம்ம மௌலூது ஓதலாம் போல அப்படின்னு நினைக்கும் போது கடைசியா முடிக்கும் போது சைஃபுத்தீன் ரஷாதி ஆலிம்சா ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் மௌலூது ஓதனதே இல்லை, நானும் யார் கூப்பிட்டா போறதும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் கொஞ்சம் ஒரு பொறி தட்டுச்சு. என்ன அப்படின்னா, இவங்க ஓத மாட்டாங்க, அப்ப நம்மையும் ஓதணும், நம்மளையும் ஓத சொல்றாங்க, அவங்களுக்கே உடன்பாடு இல்லாத ஒரு கருத்தை நம்மகிட்டையும் பிரச்சாரம் பண்றாங்க. அப்போ கேள்விகள் வருது. அப்போ மதுஹப் சம்பந்தமாக, மதுஹப் சட்டங்கள் தொடர்பாக நம்ம எடுத்துட்டு விளக்கம் தேடி போறோம். யாருக்கிட்ட போனேன் அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு திருப்பூருடைய பெரிய பள்ளிவாசல் இமாம் மிஸ்பாஹி ஆலிம்சா கிட்ட போறேன். மிஸ்பாஹி ஆலிம்சா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட எந்த பதிலும் இல்லை. நான் எந்த பதில என்கிட்ட கேட்டு வர்றவங்ககிட்ட சொன்னேனோ அதே பதில பெரிய ஹஜ்ரத் என்கிட்ட சொல்றாரு. நான் என்ன பதில் சொன்னேன்? 1400 வருஷ பாரம்பரியம், முன்னோர்கள் வழிமுறை, நம்ம முன்னோர்கள் எல்லாம் தப்பா செஞ்சிருப்பாங்களா, இது மாதிரி அந்த நம்பிக்கையின் மீது கட்டமைக்கிற ஒரு பதிலைத்தான் நான் சொன்னேன். இதே பதில என்கிட்ட நான் பெரிய ஆலிம்சா நம்பி போனவர் சொன்னா எப்படி இருக்கும்? திருப்பூர்லயே அதான் பெரிய பள்ளிவாசல், திருப்பூர்லயே அவர் தான் பெரிய இமாம்ங்கிறாங்க, அவர்கிட்ட போனா அந்த ஆலிம்சா கிட்ட பதில் இல்லை. சரி, அவங்களுக்கு பதில் தெரியாட்டி போகுதுன்னு சொல்லி அன்னைக்கு திருப்பூர் மாவட்டத்தினுடைய ஜமாத்துல் உலமா தலைவராக இருந்த ஆலிம்சா கிட்ட போறேன். அவங்க கிட்ட கேட்கும் போதும் அவங்ககிட்டயும் எந்த பதிலும் இல்லை. பிலால் பள்ளிவாசலுடைய இமாம் தான் அன்னைக்கு ஜமாத்துல் உலமாவுடைய தலைவர், அவங்க கிட்ட எந்த பதிலும் இல்லை. அப்ப பதில் இல்லை அப்படிங்கும் போதுதான் நமக்கு அல்லாஹ்வுடைய அருளால ஒரு தெளிவு பிறக்குது.
நம்ம போற பாதை ராங்கா இருக்கு, ஒரு பெரிய தடுமாற்றத்துக்கு உள்ளாகி நிக்கிறோம். இந்த பக்கமா அந்த பக்கமா, தௌஹீத் ஜமாத்தா சுன்னத் ஜமாத்தா, சத்தியமா அசத்தியமா அப்படின்னு ஒரு முடிவுக்கு நாம வரும்போது அப்போ ஒரு அறிவிப்பு வருது, சைஃபுத்தீன் ரஷாதி அவர்களுக்கும் தௌஹீத் ஜமாத்திற்கும் இடையில ஒரு விவாதம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வருது. உள்ளபடி அந்த அறிவிப்பை பார்த்து மிகுந்த சந்தோஷப்பட்டவர்களில் நானும் ஒருவன். ஏன்னா சைஃபுத்தீன் ரஷாதி தான் சுன்னத்துல் ஜமாத்திலேயே மிகப்பெரிய அளவுக்கு தௌஹீத் ஜமாத்துக்கு பதில் கொடுத்தவர். தௌஹீத் ஜமாத்திற்கு எதிராக நிறைய பயான்களை அவர் தான் பேசியிருக்கிறார். தௌஹீத் ஜமாத்துடைய கேள்விகளுக்கு அவர் தான் மிக அற்புதமாக பதிலும் தந்திருக்கிறார் அப்படின்னு நாங்க நம்பினோம். அப்ப அவரோட நேருக்கு நேரா தௌஹீத் ஜமாத்து களத்துல இறங்குது அப்படின்னு சொன்ன உடனே கண்டிப்பாக தௌஹீத் ஜமாத் தோத்து போயிடும், அல்லாஹ்வுடைய நாம் இவ்வளவு காலம் நம்பி இருக்கிற சுன்னத் ஜமாத் ஜெயிச்சிரும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் அந்த வீடியோவை நான் பாக்குறேன். லைவ்ல போடுறாங்க, அதுக்கு பிறகு இணையதளத்துல வருது, அப்புறம் கேசட்டாவும் கிடைக்குது. அப்ப என்னுடைய பள்ளிவாசல் அறையில உட்கார்ந்து நான் அதை பாக்குறேன். பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சி என்னன்னு சொன்னா, என்னுடைய முழு எண்ணமும் தௌஹீத் ஜமாத் தோத்துரும், நீ தமிழ்நாட்டில் தௌஹீத் ஜமாத்துன்னு ஒரு அமைப்பே இருக்காது, தௌஹீத் ஜமாத் இறுதி காலத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற எண்ணத்தோட தான் நம்ம நம்பி இருக்கிற சுன்னத் ஜமாத் ஜெயிச்சிரும், நம்ம ஆலிம்ஸா இன்ஷா அல்லாஹ் மிக சிறப்பாக பேசிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில உட்கார்ந்து அதை நான் பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சி என்ன அப்படின்னு சொன்னா, யார் திறமையா பேசுறாங்க, யார் திறமைசாலி, யாருக்கு அரபி நல்லா தெரியும், இதெல்லாம் நம்ம பார்க்கல. நம்ம பார்த்தது யாரிடமிருந்து குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்கள் வருகிறது அப்படின்னு பார்த்தா, தௌஹீத் ஜமாத்திலிருந்து நிறைய ஆதாரங்கள் அடுக்குறாங்க. சுன்னத்துல் ஜமாத்துல பேச போன சைஃபுத்தீன் ரஷாதி ஆலிம்ஸாவும் அவங்க கூட போன யாருமே எந்த ஆதாரத்தையுமே காட்டல. ரொம்ப அதிர்ச்சி. இஜ்மா மார்க் ஆதாரமாகுமா அப்படிங்கிற தலைப்புல நடந்த அந்த விவாதத்துல முழுமையாக நான் உட்கார்ந்து பார்க்கும்போது, எங்களுக்கு மதரசாவில் இஜ்மா தொடர்பாக என்ன ஹதீசுகள் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அந்த எந்த ஹதீஸையுமே சைஃபுத்தீன் ரஷாதி ஆலிம்ஸா அந்த விவாதத்தில் எடுத்து வைக்கவே இல்லை. அப்பதான் நமக்கு ஒரு தெளிவு பிறக்குது, இல்ல நம்ம போறது 100% தப்பான பாதை. அதுக்கு பிறகு நம்மளே உட்கார்ந்து தேடி பார்க்கிறோம். அதுக்கு பிறகுதான் லேப்டாப் வருது, அதுல ஹதீஸ் சாப்ட்வேர்லாம் வருது. அப்ப ஹதீஸுடைய தரம் சம்பந்தமாக எடுத்து பார்க்கும்போது இஜ்மா சம்பந்தமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட பெரும்பாலான ஹதீஸுகள் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளாகவும் பலவீனமான செய்திகளாகவும் இருக்கிறது. அதனால நாம் இதுல இருக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வர்றோம். அல்லாஹ்வுடைய பேரருளால் நான் இமாமாக இருந்த பள்ளிவாசல்ல அந்த ஆண்டு மௌலிது ஓத நிப்பாட்டுறேன், மௌலிது ஓத மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி தௌஹீத் ஜமாத் கொள்கை சத்திய கொள்கை புரிந்த பிறகு குர்ஆன் ஹதீஸ் தான் சரி, அதன் வழி நடப்பதுதான் நம்மை சொர்க்கத்தில் சேர்க்கும் என்று அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டிய பிறகு சுன்னத்துல் ஜமாத் பள்ளிவாசல்ல ஒரு சில மாதங்கள் நம்மளை இருக்க விட்டாங்க. ஏன்னா நான் இந்த கொள்கைக்கு மன ரீதியா மாறிட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அந்த ஜும்மாக்கள்ல பூராமே தௌஹீத் ஜமாத் என்ன பிரச்சாரம் இங்கே செய்வாங்களோ அதே பிரச்சாரத்தை அங்க செய்யறேன். அங்க வந்தவங்களும் ஆச்சரியப்பட்டாங்க, உங்களை எப்படி இன்னும் பள்ளிவாசல் நீக்காம இருக்கிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி நடந்தது. ஒரு 2-3 மாதத்திற்கு பின்னால் ரபியுல் அவல் வந்தது, மௌலித நிப்பாட்டினேன். அதுக்கு பிறகு மஹல்லாவில் பெரிய பிரச்சனையாச்சு. ரொம்ப நகைச்சுவையான விஷயம் என்னன்னா, மௌலிது ஓதும் போது நானும் என்னுடைய மாணவர்கள் ஒரு 10 பேர் உட்கார்ந்து ஓதிக்கிட்டு இருந்தோம். யாரும் வரவும் மாட்டாங்க, ஏன்னு கேட்கவும் மாட்டாங்க. வீடுகள்ல இருந்து நாசா வரும், தவறுக்குன்னு கொண்டு வருவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா மௌலிது நிப்பாட்டின பிறகு 50 பேர் சண்டைக்கு வர்றாங்க, ஏன் ஓதல. எனக்கு என்ன கேள்வினா, ஓதும் போது யாருமே வரல, ஓத மாட்டேன்னு இவ்வளவு பேர் வர்றீங்களே அப்படின்னு தோணுச்சு. மௌலிது சம்பந்தமான அனுபவங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய அருளால நாம் ஓதுனது தப்லீக் மதரசா, ஜேஎம்எஸ் அரபி கல்லூரிங்கிறது தப்லீக் கொள்கை ஆதரிக்கிற ஒரு மதரசாங்கிறதுனால அங்க மௌலிதுடைய புத்தகத்தை கூட நாங்க கண்ணில் பார்த்ததில்லை. ஒரு தடவை கூட மௌலிது ஓதுன வரலாறே கிடையாது. ஆனா அதே சமயத்துல ஒண்ணுமே இல்லையா அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக கசீதத்துல் புருதா அப்படின்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. அந்த புருதா ஓதுவாங்க. புருதா ஓதுனா நோய் நிவாரணம் கிடைக்கும் அப்படிலாம் நம்பினாங்க. கிட்டத்தட்ட மௌலிதும் புருதாவும் ஒண்ணுதான். ஆனா தப்லீக்ல இருந்தாலும் அவங்க எப்படி ஏமாந்தாங்கன்னு தெரியல, புருதா ஓதலாம்னு அவங்க விளங்கி வச்சிருந்தாங்க. 7 வருடம் நான் ஓதுனேன். 7 வருடமும் முழுக்க புருதா ஓதி இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் புருதா ஓதுவாங்க. ஆனா மௌலிது நாங்க ஓதுனதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. இமாமத்துக்கு வந்த பிறகுதான் இந்த மௌலிது அப்படிங்கிற புத்தகத்தையும் இது எப்படி ஓதுறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஆரம்பத்துல கொஞ்சம் மெல்ல கத்துக்கிட்டு அதுக்கு பிறகு ஓத ஆரம்பிக்கிறோம். மௌலிதுங்கிறது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு நான் பார்க்கும்போது எனக்கு தெரிய வந்த செய்தி என்ன அப்படின்னா, ஆலிம்களுடைய வருமானத்திற்காகத்தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. இப்ப இன்று வரைக்கும் மௌலிது ஓதப்படுவதற்கான ஒரே காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, வருமானத்திற்காகத்தான். சுருக்கமா சொன்னா ரசூலுல்லாஹ்வை புகழ்றோம்னு சொல்றது ஒரு காரணம், அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ்வை புகழ்றதுக்கு ஏன் காசு கொடுக்கணும்? இல்ல நான் அனுபவத்துல பார்த்த ஒரு விஷயத்தை சொல்றேன். திருப்பூர்ல நிறைய வீடுகள்ல நாங்க ஒரு டீமா போய் மௌலிது ஓதி இருக்கோம். அப்படி ஓதும் போது பாத்தீங்கன்னா கொடுக்கிற காசுக்கு தகுந்த மாதிரி மௌலித நீட்டுற காட்சி ரொம்ப சர்வ சாதாரணமாக எல்லாரும் பார்த்திருக்கிறோம். ஒரு 50 ரூபாயில இருந்து 100 ரூபாய் தான் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னா ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம், மிஞ்சி போனா 1 மணி நேரத்துக்குள்ள மௌலிது ஓதி முடிச்சிருவாங்க. ஒரு 500 ரூபாய் தருவார் அப்படின்னு சொன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஓதுவாங்க. ஒரு 1000 ரூபாய் கொடுப்பாருன்னு சொன்னா அதுக்கு பேர் விடி மௌலிது அப்படின்னா இரவு முழுக்க ஓதுவாங்க. மௌலிதுங்கிறது வெறும் 13 பைத்து தான். 12 பைத்து, 13வது யா சையதி அப்படிங்கிற அந்த யா சையதி புகழ் மாலை. இந்த 13 பைத்தையும் சேர்த்து ஒரு இரவு முழுக்க கண்டிப்பா ஓத முடியாது. அப்ப என்ன செய்வாங்கன்னா ஹிகாயத்துகளை படிப்பாங்க. அதுல திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் நான் பார்த்த விசித்திரமான காட்சி என்ன அப்படின்னு சொன்னா, சென்னையில நான் அப்படி பார்த்தது இல்லை, வேற மாவட்டங்களே அப்படி ஒரு பழக்கம் இல்லை. திருப்பூர் மாவட்டத்துல மட்டும் என்ன செய்வாங்கன்னா,
நான் சொல்றது செய்வாங்கன்னு சொல்றது பொதுமக்கள் இல்லை, உலமாக்கள். நாங்க 10 ஆலிம்கள் ஒன்னா போய் உட்கார்ந்து ஓதும் போது மௌலூதினுடைய சில பைத்துகள் வரும்போது எந்திரிச்சு நின்று கைகளை உயர்த்தி பிரார்த்திக்கிற மாதிரி அப்படி வைப்பாங்க. அப்படி வச்சுட்டு அப்படி டான்ஸ் ஆடுவாங்க. ரப்பி வருசுக்கனா ஜியாரத்தஹு கபல கபலி ரூஹி வல் குருஜி அப்படின்னு இந்த மாதிரி வரிகள்லாம் வரும்போது எந்திரிச்சு நின்று கைகளை அசைச்சு இப்படி டான்ஸ் ஆடுவாங்க. அப்ப என்ன அப்படின்னு கேட்கும்போது, எதுக்காக இதை செய்றீங்க அலிம்சா? நான் அப்பதான் முதல்ல மௌலூத் ஓத போயிருக்கிறேன். என்னோட வந்த சக அலிம்சாட்ட நான் கேட்கிறேன், அலிம்சா எதுக்காக இப்படி செய்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திற்கு ஆஜராகிறார்கள் அப்படின்னு ஒரு குண்டு தூக்கி போட்டாங்க. எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. நான் சும்மா விளையாட்ட கேட்டேன், என்ன அலிம்சா ரசூல்லா வந்தாங்கன்றீங்க, நானும் உங்க கூட வந்தேன், எனக்கு கட்டளை பாத்தீங்களா அப்படின்னு. அது இதெல்லாம் பொய். அவங்களா ஒரு கற்பனைகளை உருவாக்கி வச்சுக்கிட்டு எல்லா பைத்தையும் உட்கார்ந்து ஓதுறவங்க ஒரு சில குறிப்பிட்ட பைத் வரும்போது எந்திரிச்சு நிற்கிறாங்க. என்ன காரணம் கேட்கும்போது, ரசூல்லா அந்த இடத்துக்கு ஆஜராகிறார்கள், எனவே நபிகள் நாயகத்திற்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நம்ம எந்திரிச்சு நிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹதீஸை பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எனக்காக எழுந்து நிற்காதீர்கள் என்று தடுத்த உலகத்தின் ஆச்சரியமான தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அப்ப எனக்காக எந்திரிச்சு நிக்காதீங்கன்னு ரசூல்லா சொன்னா, ரசூல்லா வர்றாங்கன்னு ஒரு மூட நம்பிக்கை உருவாக்கும் போது, இஸ்லாத்திற்கு எதிரான நம்பிக்கை உருவாக்கும் போது மிக தெளிவாக நபிகளை மீறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த மௌலூது சபைகள்ல அரபியில ஆளுங்கள் பேசிப்பாங்க. நீங்க சாதாரணமா பார்ப்பீங்க, அந்த வீட்டுக்காரர் டீ எடுத்துட்டு வரும்போது அல்லது ஸ்நாக்ஸ் கொண்டு வரும்போது அல்லது உணவு ஏற்பாடு செய்யும் போது 2 ஆலிம்கள் அரபியில பேசிப்பாங்க. அப்ப ஏதோ அரபியில ஏதோ ஓதுறார் ஆலிம் ஷா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அது அசல் அது இல்லை. என்ன பேசிப்பாங்கன்னா, ஹாதா ரஜுலுன் அபுஹல் பஹீல் அப்படின்னு அந்த ஆலிம் ஷா இந்த ஆலிம் ஷா கிட்ட சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தமா, இவர் ஒரு கஞ்ச பையங்க, ரொம்ப நேரம் ஓதாதீங்க, ஷார்ட்டா முடிங்க அப்படின்னு இவர் அவர்கிட்ட சொல்றாரு. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா மௌலூத் ஓதுறமே வாழ்க்கையை வெறுத்துருவான். ஏன்னா ஆலிம் ஷா வீட்டுக்கு வந்தாலே பறக்கத்து, உட்கார்ந்தா பறக்கத்து, ஓதுனா பறக்கத்து அப்படிங்கிற நம்பிக்கையில மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த மௌலூத் சபைகள் அதுதான் நடக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஸலாத்து நாரியா அப்படின்னு நரகத்து பேரை சூப்பரா வச்சிருக்கிறாங்க. நாரியான நெருப்பு செலவாத்து, அதாவது நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய செலவாத்துன்னு ரொம்ப பேரை பொருத்தமா வச்சிருக்கிறாங்க. அந்த செலவாத்து ஓதக்கூடிய சபைகள்ல பாத்தீங்கன்னா கொண்டக்கல்ல, புளியங்கொட்டை இது மாதிரி எண்ணி வச்சிருப்பாங்க. அதை என்ன செய்வாங்கன்னா ஓதும் போது அள்ளி எடுத்து போட்டுறது ஒரு கொத்து, ஓதுறது ஒரு தடவை, அள்ளி எடுத்து போடுறது 10, இது மாதிரி எல்லாம் செய்வாங்க. நான் ஆரம்பத்துல போன புதுசுல உண்மை நேர்மை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி சலாத்தன் காமிலத்தன் சலீம் சலாமன் தாமனாலா சையதுனா முஹம்மது தனஹது ஹுக்கர் தன்ஃபரிஜ் பிஹில் குரப் வதுகுல்லா பிஹில் ஹவாயிஜ் வதனாலு பிஹில் ரகாயிப் வஹ்சுனல் ஹவாத்திம் வஸ்ஸல் கமாம் பிவஜ்ஹில் கரீம் இப்படின்னு இன்னும் இருக்கு. இவ்வளவு பெருசா நான் ஓதி ஒரு கொண்டக்கல்லை எடுத்து போடுறதுக்கு எனக்கு பக்கத்துல இருக்க ஆரம்பிச்சா 20 கொண்டக்கல் அள்ளி போட்டுருவார். எல்லாரும் ஓதி முடிச்சுடுவாங்க, நான் மட்டும் ஓதிக்கிட்டு இருப்பேன். பக்கத்துல ஆரம்பிச்சா சொன்னாரு, இப்படி ஓதி நம்ம என்னைக்கு முடிக்கிறது, என்னைக்கு வீட்டுக்கு போறது, அள்ளி போடுங்க அப்படின்னு அள்ளி போட்டார், என்னதையும் சேர்த்து. அப்புறம் தான் கத்துக்கிட்டேன், ஓதுறது 1, அள்ளி போடுறது 50 அள்ளி போட்டா தான் நம்மளால ஓதி முடிக்க முடியும். இல்லைன்னா முடியாது. நீங்க வேணா ஓதி பாருங்க, 4444 தடவை ஓதி முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? 10 ஆலிம்ஸா உட்கார்ந்து 1 மணி நேரத்துக்குள்ள ஓதி முடிக்கிறாங்க அப்படின்னா இது கம்ப்யூட்டர் வேலை கூட முடியாது. அரை மணி நேரத்தில் ஓதி முடிக்கிறதுல கடவுளை கூட சாத்தியம் இல்லை. ஆனா சர்வசாதாரணமா ஓதி முடிக்கிறாங்கன்னா இதெல்லாம் நடக்கக்கூடிய நான் பார்த்த பித்தலாட்டங்கள். அப்ப இந்த மௌலூத் என்பது காசுக்காகத்தான் உருவாக்கப்பட்டது. இன்று வரைக்கும் வருமானத்திற்காகவே அது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல இந்த மௌலூத் என்பது காசுக்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது, காசுக்காகத்தான் இன்று வரைக்கும் அது நடத்தப்பட்டு கொண்டும் இருக்கிறது. அதை நீங்க ரொம்ப சர்வசாதாரணமாக பார்க்கலாம். எந்த ஆலிமும் அவருடைய வீட்டுல மௌலூத் ஓத மாட்டார். வீடு வீடாக மௌலூத் ஓதக்கூடிய அந்த ஆலிம் ஷா, இந்த ஆலிம்களில் நீங்க இருக்கக்கூடிய மாவட்டத்தை எடுங்க, திருப்பூரோ கோயம்புத்தூரோ அல்லது திருநெல்வேலியோ ஏதோ ஒரு மாவட்டம், உங்கள் மாவட்டத்துல வீடு வீடாக மௌலூத் ஓதக்கூடிய ஆலிம்களில் எத்தனை பேர் அவங்க வீட்டுல உட்கார்ந்து மௌலூத் ஓதுறாங்க? வீட்டுல தொழுவாங்க, வீட்டுல குரான் ஓதுவாங்க, ஆனா மௌலூத் ஓதுவாங்களான்னு பாருங்களேன். ஓதுவாங்க, அரிதிலும் அரிதாக சில பேர். 90% ஆலிம்கள் தங்களுடைய வீடுகளில் மௌலூத் ஓதுவதில்லை. அப்ப என்ன காரணம்? வீட்டுல ஓதுனா காசு கிடைக்காது, வெளியே ஓதுனா காசு கிடைக்கும். அப்ப வருமானத்திற்காகத்தான் இது உருவாக்கப்பட்டது. மௌலூத் சம்பந்தமாக ஒரு சில வரிகளை சொல்லி நான் முடிச்சிடுறேன். காலமா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நாம நம்புறதை விட மௌலூத் எடுத்து வாசிச்சு பாருங்க. அது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய எவ்வளவு வரிகள் இருக்கிறது, எவ்வளவு பயங்கரமாக அது இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வின் காலத்தில் இல்லாத, சஹாபாக்கள் ஓதாத, யார் எழுதியது என்றே தெரியாத ஒரு புத்தகத்தை, அதிலும் இணை கற்பிக்கிற வரிகள், அல்லாஹ் மீது, அல்லாஹ்வுடைய தூதர் மீது, மலக்குகள் மீது பொய் சொல்லி எழுதி வைத்திருக்கிற எக்கச்சக்கமான பொய்கள் இருக்கிறது. அப்படி எழுதி வைத்திருக்கிற ஒரு புத்தகத்தை படித்து நம்ம சொர்க்கத்துக்கு போமான்னு யோசிச்சு பாருங்க. நியாயப்படுத்த சில காரணங்களை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வை புகழக்கூடாதா? ரசூலுல்லாஹ்வை புகழ்றது பாவமா? ரசூலுல்லாஹ்வை புகழக்கூடாது என்று எந்த முஸ்லிமும் சொல்ல மாட்டான், தௌஹீத் ஜமாத்தும் அதை ஒரு நாளும் சொல்லாது. அப்ப எதனால நம்ம மௌலூத் வேணாம்னு சொல்றோம்? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற வரிகள் இருக்கிறதுனால. இப்ப ரசூலுல்லாஹ்வை நீங்க புகழணும் அப்படின்னா இருக்கிறத வச்சு புகழலாம்ல. ரசூலுல்லாஹ்வுடைய ஒழுக்கத்தை பத்தி குர்ஆன்ல இருக்கு, ஹதீஸ்ல இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீரத்தை பற்றி ஹதீஸ்களில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியமான வாழ்க்கையை பற்றி எவ்வளவோ செய்திகள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருக்கிறது. அதை எடுத்து வைத்து மக்களுக்கு நீங்க பயான் பண்ணலாம். ஒரு பொதுக்கூட்டம் நடத்துங்க, திருமணி கூட்டம் நடத்துங்க, புத்தகம் எழுதுங்க, ரசூலுல்லாஹ்வை பத்தி பயான் பண்ணுங்க, தாராளமா செய்யலாமே. அப்ப இருப்பதை வைத்துத்தான் ரசூலுல்லாஹ்வை புகழ வேண்டுமே தவிர இல்லாத பொய்களை வைத்து புகழை சொல்லி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லவில்லை.
வமன் அவ்வளவு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபா. அல்லாஹ் மீது பொய் சொல்பவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். இப்ப அல்லாஹ் மீது பொய் சொல்லி, அல்லாஹ்வுடைய தூதர் மீது பொய் சொல்லி, மன் கதிப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மகாதஹு மினன் நார். யார் என் மீது வேண்டுமென்றே பொய் சொல்கிறானோ அவன் நிச்சயம் நரகத்திற்கு போவான் என்று அல்லாஹ்வின் தூதர் எச்சரித்தார்களே. அப்ப அல்லாஹ் மீது, அல்லாஹ்வுடைய தூதர் மீது பொய் சொல்லி நீங்கள் ரசூலுல்லாஹை புகழப் போகிறீர்களா? என் புகழ்வதற்கு உண்மையான செய்திகள் இல்லையா? எது நியாயம் என்று யோசித்து பாருங்கள். உண்மை சொல்லி புகழ்வது சிறந்ததா, பொய் சொல்லி புகழ்வது சிறந்ததா? அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்வுடைய தூதர் இடத்தில் வைத்து அப்துல்லா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறார்கள், ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள், நேர்மையாக நடந்தார்கள், உண்மையே பேசினார்கள். யா அல்லாஹ், நாங்கள் முன்னோரு வழி நடந்தோம் என்று சொல்லி அல்லாஹ்விடம் யாரும் தப்பிக்கவும் முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் நமக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் தந்திருக்கிறான், சிந்திக்கின்ற பகுத்தறிவை தந்திருக்கிறான். எனவே சிந்தியுங்கள், குர்ஆன் ஹதீஸை எடுத்து வாசித்து பாருங்கள், அது உங்களை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். வாஹிதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.